ஒரு உன்னதமான செய்தியை இந்த முடிவான வேலையில் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது நிஜம். பரலோகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது நிஜம். பரலோகத்தின் எண்ணம் இந்த உலகத்தில் உள்ள அநேகருக்கு மறந்து போயிருக்கிறது. அப்படி மறந்து போயிருக்கிற இந்த மானிடத்திற்கு பரலோகத்தை பற்றி நினைவை கொண்டு வருவதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்படியாக இந்த முடிவான வேளையில நான் இதை குறித்து சற்று சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில், இந்த புதிய வருடத்தில் கிறிஸ்துவர்கள், அது முக்கியமாக செவன்த் டே கிறிஸ்துவர்கள், இந்த புதிய வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு பண்டிகை மாதிரி. இந்த டைமில் தான் நிறைய பேர் நல்ல ட்ரெஸ், நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸு இதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு வருடம் முடிய போகிறதே, ஒரு புதிய வருடம் தொடங்க போகிறதே, கிறிஸ்துவுக்கான சரியான பரிசு எதுவாக இருக்கும் என்று நான் அதை சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய தலைப்பு இயேசுவுக்கான விலை உயர்ந்த பரிசு. நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னால் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒரு விலை உயர்ந்த பரிசு பார்ப்பதுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் வாங்கி கொடுப்போமோ, அதே போல இந்த வருடத்தின் முடிவான சமயத்தில் தேவனுக்கு ஒரு பரிசை நான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு விலை உயர்ந்த பரிசாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி விலை உயர்ந்த பரிசாக நாம் எதை கொடுக்கலாம் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்காக சில பரிசுகளை கொண்டு வந்தவர் நபர்களை குறித்து ஒரு சில ஞாபகம் வந்தது. ஒருவரை குறித்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்ம நினைவுக்கு உடனடி ஞாபகத்துக்கு வருகிறது யாருன்னு சொன்னால் மேரி மக்தலேனா, இல்லைங்களா? அவங்க ஒரு விலை உயர்ந்த தைலத்தை வாங்கிட்டு வந்து இயேசுவின் காலை என்ன பண்ணாங்க? தன்னுடைய முடியினாலே அதை துடைத்தார்கள் என்று வேதகம் சொல்லுகிறது. இன்னொரு பக்கத்தில் நம்ம வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 wise men, இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? 3 பரிசுகள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாம் இதை வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 11. இங்கே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். ம் 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 பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க? கிறிஸ்துவுக்காக அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு கேள்வி, இதுதான் விலை உயர்ந்த பரிசா கிறிஸ்துவுக்கு? கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு வாக்கியத்தை நீங்க வாசிக்க போறோம். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வாசியுங்கள். மத்தேயு 13 வசனம் 44. அன்றியும் வாசிங்க. ம் 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 என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு பொக்கிஷத்தை பார்த்து விட்டான். அதை பெற்றுக்கொள்வதற்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொல்லுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் பாருங்க, 46 வாசிங்களேன். 46வது வசனத்தை வாசிங்க. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொல்லுகிறான். ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை பார்க்கிறான், ஒரு முத்தை. அதற்கு வாங்குவதற்கு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை பெறுகிறான் என்றால் எது விலை உயர்ந்ததாக அவன் கண்ணுக்கு பட்டது? அவன் கண்ணுக்கு அந்த முத்து மிகவும் மிகவும் விலை உயர்ந்ததாய் தோன்றினதால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை பெற்றான் என்று வேதாகமம் சொல்லுகிறது அல்லவா?
அப்படியானால் பரலோகத்தின் மொத்த சொத்தான இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அதை விட விலை உயர்ந்த ஒன்றை பெற நினைத்தாரே, அந்த விலை உயர்ந்தது என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். அந்த விலை உயர்ந்த பரிசை இயேசு இந்த பேரபிள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. இயேசுக்கான விலை உயர்ந்த பரிசு என்ன? இயேசுக்கான விலை உயர்ந்த பரிசு நீங்களும் நானும் தான். The man is the costliest gift for heaven. இந்த பரலோகத்திற்கு ஒரு விலை உயர்ந்த பரிசு ஒரு மனிதன். அந்த மனிதனின் விலை இயேசுவின் ரத்தம். இதை நாம் அநேக சமயம் உணராமல் இருக்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்தவனாய் காணப்படுகிறான். அதற்காக தாங்க பரலோகத்தின் மொத்த சொத்தான மிகப்பெரிய பொக்கிஷமான இயேசு கிறிஸ்துவே அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக, அந்த முத்தை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது விலையாக. மனிதன் விலை உயர்ந்த பரிசாக தேவனுக்கு இருக்கிறான். சரி, அப்படின்னு சொன்னா இந்த புத்தாண்டில் இயேசுக்காக ஒரு பரிசு கொடுக்கணும்னா யாரை கொடுக்க போறீங்க? உங்களை கொடுத்துட்டீங்களா? எத்தனை பேரை நீங்க கொடுக்க போறீங்க கிறிஸ்துவுக்காக? அநேக சமயங்களில் மனிதனை நாம் இயேசு பார்க்கிற விதத்தில் பார்ப்பதில்லை, இல்லையா? அவனை ஒரு காஸ்ட்லியஸ்ட் கிஃப்டா நம்ம பார்க்கறது இல்லை. The world does two things very honestly, very seriously. மிக விசுவாசமாக இரண்டு காரியத்தை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்றால், ஒன்று சம்பாதிப்பது, இன்னொன்று செலவழிப்பது. இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. Man is busy in these two things. ஒன்று சம்பாதிப்பது, இன்னொன்று அதை செலவழிப்பது. ஆனால் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் விட மனுஷனை கேவலமாக பார்க்கிறானே, இது எவ்வளவு பெரிய அவமானம்! அவனுடைய கவனம் சம்பாதிப்பதிலையும் செலவழிப்பதிலையும் இருக்கிற கவனம் ஒரு மனுஷன் மேல் இல்லையே. ஓ, எவ்வளவு பெரிய வருத்தம்! அவனுக்கு தேவனுக்கு உண்டான ஒரு உன்னதமான பரிசு மனிதன் என்பதை தெரிந்து கொண்டிருந்தால் அவனுடைய நேரம் எதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கும்? ஆனால் அநேக சமயங்களில் நம்ம நேரங்கள் வீணாக போகிறதே. The costliest gift. நீங்கள் தேவனுக்கு ஒரு சரியான பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு மனிதனின் இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஹெவன்லி பிளேசஸ் என்ற ஒரு புஸ்தகத்தில் ஒரு வாக்கியத்தை அம்மையார் எழுதியிருந்ததை நான் உங்களுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி நான் வாசிக்க நினைக்கிறேன். இரட்சகர் உலகின் உயர்ந்த மற்றும் மரியாதைக்குரியவர்கள் பக்கத்தில் காணப்படவில்லை. வசதியும் இன்பத்தையும் தேடுபவர்கள் மத்தியிலே அவர் காணப்படவில்லை. அவர் நேரத்தை அதற்காக செலவழிக்கவும் இல்லை. மாறாக உதவி தேவைப்படுவர்களிடத்திலும் தொலைந்து போனவர்களிடத்திலும் காப்பாற்ற தாழ்த்தப்பட்டவர்களையும் உயர்த்தவும் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தவும் துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசவும் அவர் பணியாற்றினார். இந்த உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எந்த உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும்? மற்றவர்களுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை தேவன் இங்கே சொல்லுகிறார். இந்த 2023 உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மணி நேரம் ஜீசஸ் உடைய காஸ்ட்லியஸ்ட் கிஃப்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது? இல்லை,
இந்த உலகத்தில் தீவிரமாக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்களே, அதே வேலையைத்தான் நீங்களும் செய்து கொண்டிருக்க போகிறீர்கள் என்றால் இயேசுக்கான சரியான பரிசை இன்னும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று தான் அர்த்தம். வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுக்கான ஒரு விலை உயர்ந்த பரிசு என்னவென்று தெரிந்து கொண்டோம். அந்த பரிசை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்றது தான் பிரச்சனையா இருக்குது. அம்மையார் எழுதுறாங்க, கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்ற புஸ்தகத்தில் அவங்க எழுதுறாங்க. நான் உங்களுக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன், பார்ப்போம். Many who profess to gather with Christ are scattering from him. இயேசுவுக்காக சேர்க்கப்பட வேண்டிய மனிதர்கள் சதறி போகிறார்கள். ஏன் என்று எனக்கு இதை படித்த உடனே ஏன் ஒரு கேள்வி எழும்பினது. அதற்குரிய பதிலை அம்மையார் எழுதுறாங்க. This is because many indulge in criticism and accusing by giving expression of suspicion, jealousy and discontent. அநேகருடைய வார்த்தை, அநேகருடைய கவனக்குறைவு, அநேகருடைய பொறாமை, அநேகருடைய பெருமை கிறிஸ்துவிடத்தில் மக்கள் வராமல் தடை செய்தது. Careless indifference on the part of professed Christians turned many away from the path of life. ஜீவனுக்கு போகும் பாதையில் இருந்து அவர்கள் வெளியே போவதற்கு அநேக கிறிஸ்தவர்கள் காரணமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2023 நீங்க யாரையாவது கிறிஸ்துவிடத்திலிருந்து வெளியே போவதற்கு நீங்கள் காரணமாய் இருந்தீர்களா? நான் அப்படி யாருமே அனுப்பினதில்லை, நான் யாருமே அப்படி செஞ்சதில்லை, கிறிஸ்துவ கூட அனைவரும் வரணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நான் ஒரு 5 காரியம் சொல்ல போறேன். இந்த 5 உங்களிடத்தில் இருந்தால் எங்கேயோ எப்பொழுதோ யாரையோ ஒருவரை கிறிஸ்துவிடத்திலிருந்து நீங்க வெளியே அனுப்பிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். That 5 things Jesus told. And the end of these 5 things, இந்த 5 காரியம் நான் சொல்லி முடிக்கும் தருணத்தில் ரட்சிப்புக்கான வழியும் அந்த 5 காரியங்களில் இருப்பது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். என்ன அந்த 5 காரியம்? கிறிஸ்துவின் காஸ்ட்லியஸ்ட் கிஃப்டை நாம் அநேக சமயத்தில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதில்லை, சரியான விதத்தில் நடத்துறதில்லை, அதனுடைய விலையை உணர்வதில்லை. அப்படி ஒரு மனிதனுடைய விலையை நான் உயர்ந்த எண்ணத்தோடு நினைத்தால் நான் அவனை எப்படி பார்ப்பேன் என்று அநேக சமயத்தில் நாம் சிந்திப்பதில்லை. ஒருவேளை இந்த 5 காரியம் நான் சொல்ல போவது கேட்பதற்கு சுலபமாக இருக்கலாம், ஆனால் வெரி டஃப் டு பிராக்டிஸ், வெரி வெரி டஃப், மிகவும் கடினமாக இருக்கும் இதை நாம் செய்வதற்கு. ஏனென்றால் இதை நாம் கவனக்குறைவுடன் அநேக சமயத்தில் செய்து இருக்கிறோம். என்னது அது? 10 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். நாம் அதை பார்க்க போகிறோம். நம்பர் 1, மத்தேயு 7:1-5. மத்தேயு 7:1 வாசிங்களேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். முதல் விஷயம், அநேக பரிசுகளை தேவனுக்கு கொடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் we judge others. கிறிஸ்துவுக்கிட்ட அநேக மக்களை நான் கொண்டு வராமல் போனதற்கு என் வாழ்க்கையில எது காரணமாக இருந்திருக்கிறது என்றால், நான் மற்றவர்களை ஜட்ஜ் பண்றேன் பாருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் அநேகரை நம்ம பார்த்தும் பார்க்காமலும், பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னா பேசாமலும் நம்ம ஏன் போறோம்னா, அவர்களை நம்ம வேற விதத்தில் ஜட்ஜ் பண்றோம்.
முதலாவது காரியம், 2023 யாரையாவது பார்த்து இவங்க சரியில்லைன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் படித்துத்தான் ஆக வேண்டும். வாசிங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். இதில் உங்க ரட்சிப்பு இருக்குதா? ஆம். நீ எப்படி மற்றவர்களை தீர்க்கிறீர்களோ, the same measurement, அதே அளவுகோலில் உங்களை நான் தீர்ப்பேன். அநேக சமயத்தில் 2023 நான் மற்றவர்களை பார்த்து எப்படி ஜட்ஜ் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி அளவுகோலை வச்சு அளந்திருக்கிறேன். இந்த முடிவில் 2023 நான் யாரெல்லாம் எந்த அளவில் அளந்தனோ அந்த அளவுகோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த முடிவில் நம்மளை அளந்தா நம்ம நிலைமை என்ன? தவறு செய்து விடுகிறோம். இயேசுவுக்கான பரிசை கொண்டு வர வேண்டிய நாம் நம்மளையும் இழந்து விடுகிறோம், மற்றவர்களையும் காப்பாற்ற மறந்து போகிறோம். இந்த முடிவான சமயத்தில் நாம் இதை நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டாவது காரியம் முக்கியமானது, பார்ப்போம். மத்தேயு 5:43. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனுடைய 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோனாதே. வாசிங்க தொடர்ந்து. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்தமாக வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு போன நாட்கள் உண்டா? ஐயோ, அந்த மனிதனை பார்த்துட்டா நான் பேசிடுவேன், அதனால் நான் அந்த மனிதனின் முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று என்றைக்காவது நீங்கள் திரும்பி சென்ற நாட்கள் உண்டா? இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் இந்த 2023 எனிமிஸ் அதிகப்படுத்தியிருக்கிறேனா, நண்பர்களை அதிகப்படுத்தியிருக்கேனா? நீங்கள் எந்த கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த புதிய வருடத்தில் இயேசுவுக்கு சிறப்பான பரிசா இருக்காது நண்பர்களே, மனிதனை தவிர. ஏனென்றால் அந்த மனிதனின் விலை மிக உயர்ந்தது, அது இயேசு கிறிஸ்துவின் உயிர். வேற எந்த கிஃப்டும் நீங்க கிறிஸ்துவுக்காக படைத்தாலும் அது காஸ்ட்லியஸ்ட் கிஃப்டா, சிறப்பான பரிசா அமையவே அமையாது. அப்போ இந்த சிறப்பான பரிசை நான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த இரண்டாவது காரியத்தை இந்த 2023 நான் செய்திருக்கிறேனா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 2 எபேசு பட்டணத்திற்கு கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கியம். ரெவலேஷன் 2:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:4 வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியிலே வைத்திருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில், நான் ஞானஸ்தானம் எடுத்த மாத்திரத்தில், என் கிறிஸ்துவுக்காக நான் இருதயத்தை கொடுத்த மாத்திரத்தில் நான் சொன்ன வார்த்தை உமக்காக எல்லாம் செய்வேன் இல்லையா? உமக்காக நான் நிற்பேன், என் இருதயத்தை பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லித்தானே ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆனால் ஒரு மனுஷன் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா, என் வாழ்நாள் அந்த மனுஷனை பார்க்கவே கூடாதுன்னு நம்ம எத்தனை தடவை டிசைட் பண்ணுறோம். கிறிஸ்துவுக்காக எல்லாம் சகிப்பேன்னு சொன்ன நம்ம, ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனுடைய கஷ்டமான வார்த்தையை கூட நம்மளால் சகிக்க முடியல இல்லைங்களா? இயேசு சொன்னார், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், இயேசுக்கான சிறப்பான பரிசை நாம் ஏன் கொடுக்க முடியவில்லை என்பதற்கான காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம் மத்தேயு 20:27. மத்தேயு 20:27 என்ன சொல்கிறது? எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். வாசிங்க. மூன்றாவது காரியம், என் தேவனுக்காக ஒரு சிறப்பான பரிசையும் ஒரு விலை உயர்ந்த பரிசையும் கொடுக்க முடியாமல் போனது காரணம், நான் இன்னும் வேலைக்காரனாக மாறவில்லை. ஊழியக்காரன் என்கிற ஒரு பட்டத்தை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. நிறைய பேர் ஊழியக்காரன் சொன்ன உடனே அது பாஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் ஊழியக்காரன் நினைக்கிறாங்க. நான் அந்த ஊழியக்காரன்ற பேரை எடுத்து விட்டு வேலைக்காரன் என்று சொன்னால் எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க? இயேசு சொன்னது ஊழியக்காரன் என்று தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சர்வன்ட். நீ ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலைக்காரன் பதவியை எடுப்பதற்கு நீங்களும் நானும் தயங்கி நிற்பதினால் இயேசுவுக்கு சரியான பரிசை கொடுக்க முடியவில்லை. அந்த சிறப்பான பரிசை கொடுக்க முடியாமல் இன்றும் நாம் கஷ்டப்படுகிறோம். காரணம், இயேசு சொன்னது செய்ய முடியும். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு யாராய் வந்தேன்? ஒரு மாஸ்டரா வரலங்க, ஒரு சர்வெண்டா வந்திருக்கேன்னு சொன்னார். கிறிஸ்து வேண்டும். கிறிஸ்து செய்த அந்த சர்வெண்ட் பணியை செய்வதற்கு நமக்கு இஷ்டமில்லை. கிறிஸ்துக்கான சரியான பரிசை கொடுக்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நான்காவது காரியம் பாருங்க, லூக்கா 12:33. லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பிச்சை கொடுங்கள். ஆனா இதுல பெரிய கஷ்டம், பிச்சை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, விற்று கொடுங்கள் சொன்னார் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. எப்படி சொன்னாரு? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று. அது கஷ்டம். ஏன்னா நான் வித்து என் பிள்ளைக்கு வேணா கொடுப்பேன், பிச்சைக்காரனுக்கு கொடுக்க முடியாது. பிச்சைக்காரனுக்கு எதை கொடுப்பேன்னா, மீந்து போயிருக்கிறதை என்னால் கொடுக்க முடியும், அதிகப்படியாக இருப்பதை நான் கொடுக்க முடியும். ஆனால் இருப்பதை விற்று கொடுப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் விற்று கொடுப்பதினால், பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட், அற்புதமான வசனம். ஜூம்ல இணைந்திருக்கிறவர்கள் உங்கள் வேதத்தை திறந்து நீங்க கண்டிப்பாக பார்த்து தானாக வேண்டும். இந்த வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும். என்னதுங்க? பழமையாய் போகாத பணப்பைகள். பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட். என்ன சொல்லப்படுகிறது? பழமையே ஆகாது, பழசே ஆகாது, அது ஒருபோதும் துருப்பிடிக்காது, பழசாகாது. அப்படிப்பட்ட சொத்தை நீங்கள் எங்கே சம்பாதிக்கிறீர்கள்? வாசிங்க. குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்திலே சம்பாதிக்கிறீர்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. எப்பேற்பட்ட சொத்தை நீங்கள் சம்பாதிக்கிற? எப்போது? எப்பொழுது? உங்களில் இருப்பதை விற்று மற்றவர்களுக்கு கொடுப்பார். நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனோ பேர் எத்தனோ கஷ்டங்களுக்குள்ளாக அனுபவித்து கொண்டிருந்த பொழுது எத்தனை பேர் உங்களுக்குள்ளதை விற்று செய்தீர்கள்? இந்த மழை காலத்தில் எத்தனோ பேர் கஷ்டப்பட்டாங்களே, உங்களுடைய எதை விற்று எதை செய்தீர்கள்? அநேகரை கிறிஸ்துவுக்காக நான் கொண்டு வர முடியாமல் போனதற்கான காரணத்தை நாம் பார்க்கிறோம். 4 காரியம் பார்த்தோம். 5வது ஒரு காரியம் மிகவும் முக்கியமானது. வாசியுங்கள். மத்தேயு
14-15. மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷர் செய்த தப்பிதங்களை நீங்க என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். ஒருவேளை நீங்கள் மன்னிக்காமல் போனால் பரமபிதா உங்களையும் மன்னிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. 5 things. இந்த 5 things நான் செய்யாததால கிறிஸ்துவுக்கான ஒரு சரியான பரிசை கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு சொன்னார் மார்க் 12:31, உங்களைப் போலவே பிறரை நேசியுங்கள். ஆனால் அநேக சமயத்தில் பிறரை நான் நேசிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்றால் நான் மற்றவங்களை ஜட்ஜ் பண்றது, எனிமீஸை சிநேகிக்க முடியாமல் போனது. அநேக சமயங்களில் நான் வேலைக்காரனா இல்லாமல் போனது. அநேக சமயங்களில் என்னுடைய விற்று செய்ய முடியாமல் போனது. அநேக சமயங்களில் நான் மன்னிக்காமல் போனது. கிறிஸ்துவுக்கான சரியான பரிசை என்னால் இன்னும் பெற முடியவில்லை. அதனால் நான் இயேசுவுக்காக கொடுக்க முடியவில்லை. சரி, நீங்க இப்படிப்பட்ட பரிசை பெற முடியவில்லை என்றால் அதற்காக வருத்தப்பட வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? அதுல ஏன் ரட்சிப்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கானா? டெஃபினெட்லி. You are saved by saving others. என்னதுங்க? ரட்சிப்பின் திட்டம் என்ன தெரியுமா? மற்றவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக மட்டுமே நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. This is gospel. உங்கள் சத்தியம் ஒருவனை விடுதலை செய்யாவிட்டால் அந்த சத்தியமே வீணாக போகிறது. என்னது? ஆம், இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் ஒருவனை ரட்சிக்க வேண்டும், ஒருவனை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தாமல் போனால் அந்த சத்தியமே வீணாக போகப்படுகிறது. By saving others, by serving others, you are saved to heaven. மற்றவர்களுக்கு செய்யும் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் பரலோகத்திற்கு. உங்களுக்காக ஒரு அழகான வாக்கியத்தை வாசிக்க நினைக்கிறேன். நீதிமொழிகள் வசனம் 24 வசனம் 11-12. நீதிமொழிகள் 24 வசனம் 11-12. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும், கொலையுண்ட போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியும் என்பாயாகில், அதை அறியோம் என்பாயாகில், அறியோம் என்பாயாகில். இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ, அறியாரோ. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. மனுஷனுக்கு அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. இப்ப வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவன் கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அருள் பலன் கூடவே வரும். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சாக கிடக்கிறான், சத்தியத்தை அறியாமல், இந்த தேவனை பற்றி அறியாமல். இயேசுக்கான சிறப்பான பரிசு வெளியே சிதறி கிடக்கிறது. அந்த பரிசை நீங்கள் ஏன் தேடவில்லை? அந்த பரிசுகளை கிறிஸ்துவுக்காக பொறுக்கிக் கொண்டு நீங்க ஏன் வரவில்லை சபைக்கு? ஏன்? எதற்கு? உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய அன்பு இன்மை,
உங்களுடைய வேலைக்கார தன்மைக்கு பதிலாக முதலாளி தன்மை. அநேக சமயங்களில் மன்னிக்கிற குணம் இல்லை. அநேக சமயங்களில் நாம் விற்று கொடுப்பதில்லை, விட்டும் கொடுப்பதில்லை, விற்றும் கொடுப்பதில்லை. சகோதர சகோதரிகளே, ஒரு முடிவான வேலையில் நம்ம இருக்கிறோம். ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே 2023 உமக்காக ஒரு சரியான பரிசை, ஒரு அழகான பரிசை, ஒரு விலை உயர்ந்த பரிசை நான் கொடுக்க முடியாமல் போயிருந்தால் என் இருதயத்தை இன்று நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஒரு அழகான பரிசை இந்த 2024 ஆரம்பிக்க முன்பாக நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். பை சேவிங் அதர்ஸ், மற்றவர்களை காப்பாற்றுவதன் மூலமாக நானும் காப்பாற்றப்படுகிறேன். அநேகரை காப்பாற்ற ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் ஒரு அழகான பரிசை இயேசுக்காக கொடுக்க வேண்டும். ஒரு சினிமா நடிகர் ரசிகன் எழுதுகிறான். எப்படி எழுதுறான் தெரியுமா? இப்படி எழுதினதை நான் வாசித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடல் மண்ணுக்கு, உயிர் என் தலைவனுக்கு என்று ஒரு சினிமா நடிகனுடைய ரசிகன் எழுதுகிறானே, நீங்கள் இந்த இயேசுவுக்காக எடுத்துக்கொண்ட வைராக்கியம் என்ன? ஒரு சினிமா நடிகனுடைய ரசிகன் எழுதும் பொழுது, இந்த கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன்? இயேசு சொன்னாரு, 5 காரியம் உங்களுக்கு சொன்னேன், 6வது ஒரு காரியம் இருக்கிறது, அது கிறிஸ்து செய்தார். உங்களால் முடியுமா? அதை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். வாசிங்க யோவான் 15:12-14. யோவான் 15:12-14. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் 15:12-14 வாசிக்கிறீங்களா? 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். சரி, 13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் உங்க ஜீவனை மற்றவர்களை கொடுத்து காப்பாற்றணும்னு சொன்னா, எத்தனை பரிசை நீங்கள் இயேசுவுக்காக வெல்ல முடியும்? இயேசுவுக்காக எத்தனை பரிசுகளை நீங்க வெல்ல முடியும்? ஸ்தேவானை கல்லில் எடுத்து அடிக்கும் பொழுது ஸ்தேவான் மேல நோக்கி பார்த்தார். யார் தெரிஞ்சா? யார் தெரிந்தது? கிறிஸ்து தெரிந்ததால் கல்லால் அடித்த அந்த கல்லை பார்க்கவில்லை, அந்த மனிதனை பார்க்கவில்லை, கிறிஸ்துவை பார்த்ததால் அவர் வாயிலிருந்து பிறந்த சொல், பிதாவே இவர்களை மன்னியும். இப்படி தாங்க ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சொல்லால் அடித்தாலும் சரி, கல்லால் அடித்தாலும் சரி, செருப்பால் அடித்தாலும் சரி, கன்னத்தில் அறைந்தாலும் சரி, உங்களுடைய கவனம் முழுவதும் யார் மேல் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அப்படியாக உங்கள் மேல் படுகிற கல் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். இதை தவிர வேற எதுவும் வராது. விசுவாசிகளே, பரலோகத்தின் ஆசை இல்லாமல் மனிதர்கள் வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் அழியும் அவன் நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் இறந்து போயிட்டு இருக்கிறானே, காணாமல் போறானே, இவனுக்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ரத்தம் சிந்திருக்கிறார் அல்லவா? இந்த மனிதனை கிறிஸ்துவுக்காக கொண்டு வர நீங்கள் செய்கிற பிரயாசம் என்ன? மத்தேயு 5:16 வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் நற்கிரியைகளை வெளியே காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிப்பதன் மூலமாக அநேகரை கிறிஸ்துவுக்காக கொண்டு வர முடியும். அப்படி காண்பிப்பதன் மூலமாக நீங்களும் ரட்சிக்கப்பட முடியும். இந்த முடிவுக்கு நேரத்தில் கண்டிப்பாக இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் தேவையான செய்தியாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நாம் இந்த புதிய வருடத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 2024 ஒரு சிறப்பான பரிசை கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நான் மற்றவர்களை மட்டும் சொல்லலை, உங்களையும் அப்படியாக சிந்தித்து என்னை ஒரு சிறப்பான மனிதனாக கிறிஸ்துவுக்கு படைக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு உங்களை முன்னேறி செல்லுங்கள். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சர்வ வல்லமிக்க தேவனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரே, நீர் பாதம் வைக்கும் இந்த இடத்திற்காக பரலோகத்தின் மொத்த பொக்கிஷமான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தருளினீரே. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் எதை கொடுத்து ஈடுகட்ட முடியும்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னத அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோமே. ஆண்டவரே, வருடத்தின் கடைசி ஓய்வு நாளில் ஒரு முடிவான வேளையில் உமக்கான ஒரு அழகான பரிசு, சிறந்த பரிசு, ஒரு விலையுயர்ந்த பரிசு எதுவாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, யோவான் 3:16 சொல்லுவதைப் போல, அப்பா பிதாவே, எங்களுக்காக ஒரே பேரான குமாரனை தந்தருளினீரே, இந்த மனிதனுக்காக கொடுத்தீரே, அந்த மனிதன் தானே உமக்கான ஒரு சிறப்பான பரிசு. ஆண்டவரே, அநேக சமயங்களில் நாங்கள் மனிதனை நீர் பார்க்கும் விதத்தில் பார்ப்பதில்லை. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், நாங்கள் வேலை செய்யும் இடத்தில், நாங்கள் பழகும் இடத்தில், நாங்கள் திருச்சபையில் அநேக சமயம் நீர் பார்க்கும் விதத்தில் பார்க்க மறந்து போகிறோமே தகப்பனே. ஆனால் இந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதே. இதை நாங்கள் உணர்ந்தோம் என்றால் நாங்கள் இந்த மனிதர்களை எவ்வளவு விலை உயர்ந்த பொக்கிஷங்களாக கருதி அவர்களை நாங்கள் நடத்துவோம். ஆண்டவரே, இதோ இந்த கடைசி முடிவான வேளையில், இந்த 2023 ஆண்டவரே, முடிவான சமயத்தில் எங்களுக்காக ஒரு அழகான பாடத்தை கொடுத்து மனிதர்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் இதோ உம்முடைய திருச்சபைக்கு அநேக ஆத்துமாக்களை நாங்கள் சேர்க்க வேண்டும். ஆமாண்டவரே, இந்த சத்தியத்திற்குள்ளாக அநேகரை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஆண்டவரே, அது உம்முடைய துணை இல்லாமல் அது எங்களால் செய்ய இயலாது. ஆமாண்டவரே, நாங்கள் அநேக குறைகள் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் சுவாமி, நீர் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருப்பதால் உம்மை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலத்தை தாரும். அநேக விலை உயர்ந்த பரிசுகளை நாங்கள் இந்த 2024 நாங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறோம். எங்களை பயன்படுத்தும் தேவனே, எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. விசேஷித்த வண்ணமாக இதோ இன்றைய தினத்தில் இந்த ஜூம் வாயிலாக, யூடியூபில் வாயிலாக இந்த திருச்சபையில் கூடியிருந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்ட, இந்த சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இருதய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, உமக்காக ஜீவனுள்ள பாத்திரங்களாக ஜொலிக்க உம்முடைய குணங்களை இந்த உலகத்திற்கு ஆமாண்டவரே வெளிச்சமாக, பிரகாசிக்கிற வெளிச்சமாக ஆண்டவரே அவர்கள் இருப்பதற்காக ஜெபிக்கிறேன். அப்படியாக நீங்கள் பயன்படுத்துங்க கர்த்தாதி கர்த்தாவே. சீக்கிரத்தில் நீர் வரப்போகிறீர்.
வசனம் சொல்லுகிறது, அவனவன் செய்கைக்கு தக்கதாக இயேசு வரும்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொண்டு வருவார் என்று. எங்களுடைய பலன் என்னவாய் இருக்கும் ஆண்டவரே? ஒரு நிமிஷம் நாங்கள் அதை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனே, இந்த கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கேட்ட சத்தியத்திற்கு ஏற்ப எங்கள் இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆமாண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே கிறிஸ்துவின் பார்வையில் மேன்மையானவர்களாய் இருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் இயேசு தள்ளுவதே இல்லை, புறம்பே தள்ளுவதே இல்லை. அந்த மனிதனை நான் நேசிக்க வேண்டும். அந்த மனிதனை கிறிஸ்துவுக்காக கொண்டு வருவதற்கு கடைசி வரைக்கும் ஒருவேளை என் ஜீவனையும் கொடுக்க வேண்டுமானால் அந்த ஜீவனையும் கொடுத்தவனை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, வரப்போகிற காலங்கள் ஆபத்தாய் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட காலங்களில் நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து அப்படி தணிந்து போகிற இந்த உலகத்திலே ஆண்டவரே, பாவங்கள் அதிகமாகி கொண்டு போகும், பரிசுத்தாவி எடுக்கப்படும். அப்படிப்பட்ட சமயத்திலே உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் குணங்களை பிரகாசிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படியாக எங்களை பயன்படுத்தும். அப்படியாக அநேகர் ரட்சிப்பின் பாதைக்குள்ள திட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பலவீனவான்களாய் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களை நீர் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களாக குப்பைகளாக இருக்கிற எங்களை நீர் பயன்படுத்தி வருகிறீரே, சோஸ்திரம் ஏறெடுக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக நன்றிகளும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். சுவாமி, இந்த தருணத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வருடம் முழுவதும் நீர் அற்புதமாக எங்களை பாதுகாத்திருக்கிறீர். இந்த வருடம் முழுவதும் அநேக சமயம் எத்தனோ பேர் இருதயங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். வார்த்தைகளால், செய்கைகளால், அநேக சமயங்களில் அநேகரிடத்தில் நாங்கள் பேசாமல் எங்கள் முகத்தை திருப்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்தது தவறு என்பதை இந்த கடைசி நேரத்தில் சொல்லி கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்கள் இருதயங்கள் மாற்றப்படட்டும், எங்கள் இருதயம் சுத்தமாகட்டும். கர்த்தாதி கர்த்தாவே, அநேகர் ரட்சிப்பின் திட்டத்தின் கொண்டு வருவதன் மூலமாக நாங்களும் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, அநேகரை காப்பாற்றுவதன் மூலமாக நாங்களும் காப்பாற்றப்படுகிறோம். இந்த சத்தியத்திற்காக சோஸ்திரம் ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரே, அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் மனிதனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதை நினைவில் வைத்தவர்களாக இந்த ஓய்வு நாளின் முடிவான வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம். சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு தேவையான எல்லாவற்றையும் இம்மட்டும் கொடுத்து பாதுகாத்து அரவணைத்து சுவாமி, உமக்காக பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக, மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு ஒளியாக தேவன் வைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படியாக இந்த சபையை பயன்படுத்தி வரும்படி கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த முடிவான வேளையில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருங்க. இயேசுவின் வழியாய் கெஞ்சி நிற்கிறோம் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.